இந்த கான்ஸ்டியூஷன் ஒரு ஆபத்து வருதுன்னு சொன்னா யங்ஸ்டர்ஸ், வருங்கால வாலிபர்கள் என்னெல்லாம் விடுங்க, கல்றைக்கு ஒரு அடிக்கிற அந்த ஒரு அடியில் கல்ற போய் சேர்ந்துடும். ஆனா நீ நின்னுக்கிற இடம் நிறைய இருக்கு, அதை நீ தாண்டி வரணும்னா இதை தங்க வயல்ல படிச்ச வாலிபர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, திறமை இருக்கு, அறிவு இருக்கு, எல்லா யுக்தியும் இருக்குது, உனக்கு கோட்டை விட்டுறாத. இந்திய குடியரசு கட்சி ஓட்டு என்று நினைக்கிறார்கள். அந்த உரிமையை நீ வாக்காக தந்திருந்தா இந்த தங்க வயலின் தேவைகள் விதான சௌதாவிலே கெஞ்சிக் கொண்டு. மதிப்புக்குரிய தங்க வயலுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர்கள் உபேந்திரகுமார், கே நடராஜ், அண்ணன் சுப்பராயர், அருமை சகோதரர் பிரசாத், அபிமன்யு, துரை ராஜேந்திரன், சான் பாஷா, சௌந்தர், சிவா, என்ரி சிவா அவர்கள் வேற என்ன இருக்கிறாங்களா, பெங்களூர்ல இருந்து ஸ்டேட் ஆர்கனைசேஷன் முக்ரம் வந்திருக்காரு. இந்த மீட்டிங்கு எதுக்குன்னு பொதுமக்கள் தெரியணும். பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பிறந்த நாள் அன்னைக்கு சாயங்காலத்தில் போகிற மீட்டிங் நம்ம எப்பவுமே. நான் அர்ஜென்ட்டாக வேலை இருந்துச்சு பெங்களூர் போயிட்டேன். எல்லாரும் என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க, சார் கண்டிப்பாக ஒரு மீட்டிங் போடணும். நமக்கு அரசியலுக்கும் இந்த எலெக்ஷனில் சம்மந்தம் இல்லை, மக்களுக்கும் கேண்டிடேட்டுகளுக்கும். காங்கிரஸில் எந்த கேண்டிடேட் நிற்கிறாரு இன்னும் ஒரு முகத்தை கூட நான் பார்க்கல. ஜேடிஎஸ்ல நிற்கிற கேண்டிடேட் ஒரு முகத்தை கூட நான் ஒன்றும் பார்க்கல. நீங்கள் யாருன்னா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கு ஓட்டு போடணும் போடக்கூடாதுன்னு ஏதாவது சொல்லுவாரா, ஸ்டேஜில் வருமா, நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் எனக்கு மீட்டிங்கே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. மலையாளி கிரவுண்டு கேட்டேன், இல்லை சார் கேண்டிடேட்டுங்களுக்கு தான் மீட்டிங் கொடுத்துக்கிறோம், கேண்டிடேட் இல்லாதவர்களுக்கு மீட்டிங் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. யாருப்பா சொன்னது? நான் ஆர்வம் சொன்னார், யாரோ சொன்னாங்க அப்படின்னு. சரி, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய விழாவும் தங்க வயல் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி கூட்டமும் லெட்டர் கொடு, அவங்க கொடுத்தே தீரணும்னு. பிக்சரோடு கேட்டால் யாருக்குமே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகுமா, நிறைய மக்களுக்கு தொந்தரவு ஆயிடுமா. பப்ளிக் மீட்டிங்னாகவே பொதுமக்களுக்கான கூட்டம், பொதுக்கூட்டம்னு அர்த்தம். பொதுக்கூட்டம் எங்க போடுறது? பப்ளிக் எல்லாம் சைலண்ட் மேல போய் போடலாமா? இது அதிகாரிகள் சொல்றது. நம்ம கேட்டோம்னா நம்ம மேல கேஸை புக் பண்ணிடுவாங்க. அதிகாரி அவங்க கையில இருக்குது, கேஸை புக் பண்ணுவாங்க. அதிகாரிகள் எல்லாம் திட்டு பேசுறாங்க. அதிகாரிகளை பேசவே கூடாது. நாம போற டாக்ஸ் மணியில தானே அவங்களுக்கு சேலரி. தவறு எங்க இருந்தாலும் சுட்டி காட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த மாதிரி இட் இஸ் ஹராஸ்மெண்ட். பிக்சர் ரோட்ல போட்டா எல்லா மக்களும் மார்க்கெட் போறவங்க வரவங்க ஒரு 5 நிமிஷம் நின்று கேட்டு போவாங்க. நமக்கும் கூட்டம் நிறைய இருக்குதுன்னு சொல்லி ஒரு சந்தோஷம் இருக்கும். அதெல்லாம் போடக்கூடாது. எங்கதான் போடணும்? ஸ்டேடியம் உள்ள போடுறாங்க. கூண்டு மாதிரி கட்டி வச்சுக்கலாம். ஸ்டேடியம் உள்ள போடணும். 4th பிளாக் கொடுங்கன்னு கேட்டேன். இல்லை சார், அது ரொம்ப கன்ஜெஸ்டட் ஆகுது, இருக்கட்டும், நீங்க ஏசியா போட்டு கொடுக்க போறேன். எத்தனையோ மீட்டிங் போட்டுக்கிறேன். ஏன்னா காலங்கள் மாற மாற அதிகாரிகள் மாறினவங்க அவங்களுக்கு தெரியாது. அதனால இந்த விழிப்புணர்வு கூட்டம் எதுக்காகன்னு சொன்னா, தங்க வயல்ல 2 கேண்டிடேட் இப்போ எம்பிக்கு நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கேண்டிடேட் இல்லை, எல்லாம் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டுங்க. ஒன்று ஏடிஎம்கே கேண்டிடேட் நினைக்கிறேன். மலையாளி கிரவுண்ட்ல ஏடிஎம்கே மீட்டிங்னா நீ சொல்ல, நீ தானே சொன்ன ஏடிஎம்கே மலையாளி கிரவுண்ட்ல ஆன்லைன்ல அப்ளை பண்ணிருக்காங்க சார், நம்மளுக்கு மலையாளி கிரவுண்ட் இல்லைன்னு சொன்னது யாரு? யார் ரஞ்சித், அவர் ஏடிஎம்கே இல்லையா? யார் எவ்வளவு டிஸ்டர்ப் பண்றாங்க. அங்க போய் பார்த்தா நான் யாரும் குறை சொல்றதுக்கு இல்லை, 10 பேர் இருக்க மாட்டாங்க. வேஸ்டா போச்சுல. அது போனா கொஞ்சம் ஓப்பனா இருக்கும், காத்து வரும் ஜனங்களுக்கு. அதுக்கு தான் நான் கேட்டேன். இங்க மனிதனுடைய ஹியூமன் பீயிங் ஹீட்டு ஜாஸ்தியா இருக்கும். சரி, எப்பயும் போட்டு பழகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இன்னைக்கு தங்க வயல் மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற சப்ஜெக்ட் எல்லாம் அப்புறம் பேசுவோம். விழிப்புணர்ச்சினா என்ன? இன்னைக்கு மத்திய அரசு, மாநில அரசு, தமிழ்நாட்டில் நல்லா பேசுறாங்க. சனாதனம், சனாதனம் என்ன தெரியுமா? சனாதனம் என்ன தெரியுமா? சனாதனா சனாதானம் தெரியல. தமிழ்நாட்டில் தான் பெரிய பிரச்சனை இப்ப பேசிட்டு. சனாதானம் சொன்னா
தாயில பிறந்த பிராமணன், அவன் இட்ட கட்டளைக்கு தான் மற்றவெல்லாம் கீழ்ப்படியணும். அவன் சொல்றது தான் சட்டம். கோயில் உள்ள நீ போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. இந்தியாவிலே முதல் பெண்மணி அந்த அம்மா யாரு? திரௌபதி முர்மு. அந்த அம்மா கோயில் உள்ள போகக்கூடாது. பிகாஸ் அவ ஒரு விதவை பெண். அந்த அம்மா கோயில் உள்ள போகக்கூடாது. பெண்கள் உள்ள சொல்லக்கூடாது. தாழ்த்தப்பட்ட பெண்ணாச்சே, அதனால போகக்கூடாது. இதுதான் சனாதனம். பார்லிமெண்ட் திறக்கிறாங்க. பார்லிமெண்ட்ல ஸ்பீச் கொடுக்க வேண்டியது யாரு? இந்திய ஜனாதிபதி. ஆனா என்ன சொல்றாங்க? முதல் பெண்மணி. லிபர்ட்டி, உரிமை. ஹைகோர்ட்ல கூட ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போட்டு அது மிஸ்ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொன்னா அது இந்த கீழே வரணும், இது கீழே வரணும்னு சொல்லும் போது ஜட்ஜஸ் கூட ஐ வில் டிஸ்மிஸ் சொல்றது இல்லை. யூ புட் இட் இன் திஸ் வே, இட்ஸ் யுவர் லிபர்ட்டி. உனக்கு லிபர்ட்டினா உனக்கு மறு வாய்ப்பு கொடுக்குறேன், அதான் லிபர்ட்டி. இப்படி எல்லாம் எழுதி வச்சுட்டு தான் பாபா சாஹேப் அம்பேத்கர். இன்னைக்கு நம்ம தேர்தல் எலெக்ஷன்ல நிக்கிறோம். ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சி அதிகமான பெருவாரிய தாக்கப்பட்ட இன மக்களும் ஷெல்காஸ்ட் ட்ரைப் மக்கள் அதிகமா இருக்கிறதுனால இது ரிசர்வ் தொகுதி அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் எழுதி வச்சுக்கிறாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷனை ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். கான்ஸ்டிடியூஷன் இல்லைன்னா நம்ம சமுதாயம் மேல வர முடியாது. பேக்வர்ட் கிளாஸ் மேல வர முடியாது. ஷெல்காஸ்ட் ட்ரைப் மேல வர முடியாது. இதை நம்ம யாரும் உணர்றது இல்லை. நம்ம உணர்ந்தா தானே, சிந்திச்சு செய்தா தானே. இன்னைக்கு நம்ம நாட்டில் பப்ளிக் செக்டார்ஸ் எத்தனை பப்ளிக் செக்டார் இருந்துச்சு? 60 ஆண்டு காலமா. பண்டிட் ஜவஹர்லால் நேரு 33 இண்டஸ்ட்ரி போட்டார். அன்னை இந்திரா காந்தி அம்மையார் 66 இண்டஸ்ட்ரி போட்டாங்க பப்ளிக் செக்டார். நரசிம்மராவ் 19, ராஜீவ் காந்தி 16, வாஜ்பாய் 17, ஐக்கிய குஜராத் 3. இப்படி வருஷ பப்ளிக் செக்டார்ஸ். இவ்வளவு பேர் இவ்வளவு பப்ளிக் செக்டார் போட்டாங்க. இப்போ பிரசன்ட் பிரைம் மினிஸ்டர் எத்தனை பப்ளிக் செக்டார் போட்டாருன்னு தெரியுமா? யங்ஸ்டர்ஸ், படிச்சவர்களே, என் அருமை வாலிபர்களே, 2 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஒரு ஆண்டுக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனா இருக்கிற பப்ளிக் செக்டார் எல்லாம் வித்துட்டார். 23 பப்ளிக் செக்டார் வித்துட்டார். அந்த 23 பப்ளிக் செக்டார், ஏர் இந்தியா, போர்ட், ரயில்வே, இதுல வேலை செய்த பர்சன்ட் கலாசி. இவருடைய நிலைமை என்னாச்சு? வேலையிலிருந்து வெளியே வந்துட்டான். நோ ரிசர்வேஷன், டீசல் மாதிரி வேலை செய்யும். இது எங்க போய் நிக்குதுன்னு யோசிப்பாரு. தேவகவுடா 3 இண்டஸ்ட்ரி போட்டார். 8 மாசம் தான் இருந்தார். நம்ம மண்ணின் மைந்தன். அவர் சீஃப் மினிஸ்டர் இருக்கும் போதோ நான் எம்எல்ஏ 94ல. அவர் எப்பவுமே எது எடுத்தாலும் நான் வந்து ரைத்து மகா, மண்ணின மகா, ரைத்துனே பேசுவார். இன்னைக்கு கூட அதே தான் பேசுறார். இந்த மண்ணு மேல இருக்கிற பற்று ஃபாரினா சுத்தி நில்ல. அவரு பெங்களூர் இல்லைன்னா சாமி கும்பிட்டு திருப்பதி. மக்கள் கூட்டம் வீணாக்கல. ஏன்னா எனக்கு அவருக்கு தெரியும். அதே போல குமாரசாமி அவர் பீரியட்ல தான் பஸ் ஸ்டாண்டை கொண்டு வந்த. ஜேஎச் பட்டேல் பீரியட்ல தான் பஸ் ஸ்டாண்டுக்கு அலாட்மெண்ட்டை கொண்டு வந்த. அவர் பீரியட்ல தான் மைனிங் சைட்ல இருக்கிற எல்லா ரோடுகளும் போட்டேன். அவங்க ஒன்னும் பிடபிள்யூ மினிஸ்டர் இருந்தாரு. இவங்களெல்லாம் நான் பார்த்துவேன். தேவகவுடா அவரை பார்த்துவேன், ஜேஎச் பட்டேலை பார்த்துவேன், தரம் சிங்கை பார்த்துவேன், குமாரசாமி பார்த்தேன். அரசியல் என்னன்றது ஓரளவுக்கு எனக்கு தெரியும், ரொம்ப தெரியலனா கூட அதுக்காக நான் மக்கா இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் இந்த மண்ணில் பிறந்தவன். ஸ்ரீமான் தேவோட ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. நான் டெல்லியில் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். உங்களை பார்க்கணும் சார். நான் 9 o'clock அப்பாயின்மெண்ட், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணார். எஸ்எஸ் பிரகாஷ் என் ஃப்ரெண்டு காங்கிரஸ் சொல்லி நம்ம பிரைம் மினிஸ்டர் தானே. போனால் ½ an hour லேட். அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? ஏன்றா ಹುಡುಗ ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಆಫೀಸ್ ಟೈಮಿಂಗ್ ಗೊತ್ತಾ? 5 ನಿಮಿಷ ಕೂಡ ಭಾಳ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. ½ an hour ಬಿಟ್ಟು ಬರ್ತೀರೇ? ಆಯ್ತಪ್ಪ, ಊಟ ಮಾಡಿ, பிரேக்ஃபாஸ்ட் ಮಾಡಿ. அந்த நினைவுகள், அந்த விசுவாசம், அதை மறக்கவே கூடாது. அன்னைக்கும்
இது அவர் மேல இருக்கிற பற்று. ஆனா இன்னைக்கு அவங்க பிஜேபி கிட்ட அலைன்ஸ் வச்சுக்கிறாங்க இல்லையா? அதுக்கு என்னன்னு பதில் சொல்றது? நானு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பன்றியுடன் சேர்ந்த கன்றம் பலாண்டு சாப்பிடுமோ. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இவங்க நல்லவங்க தான், நம்ம மண்ணில் பிறந்தவங்க, கர்நாடக மண்ணில் பிறந்தவங்க தான். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த சனாதானம் என்ற ஒரு வார்த்தை ஈக்குவலா இருக்கணும். சனாதானன்றது வந்து ஏத்த பர்சன். நீ உயர்ந்தவன், எனக்கு கீழத்தான் நீ, அவனுக்கு கீழத்தான் நீ, கடைசியில காலில் இருக்கிறவன் தான் சூத்திர. இதுதான் சனாதானம். நீ கோவிலுள்ள வரக்கூடாது, நீ எங்களுக்காக வேலை செய்யணும், அவ்வளவுதான் உங்க வேலை. உனக்கு திறமை இருக்கும், வாதியாரை கூட தாசியான அறிவு உனக்கு இருக்கும், ஆனா நீ வாதியாரை வேலை செய்யக்கூடாது, உன் தொழிலை தான் நீ செய்யணும். இதுதான் சனாதானம். மகாராஷ்டிரால சரஸ்வதி சாவித்ரி பூலே, சாவித்ரிபாய் பூலே, அவங்க கணவர் ஜோதிபாய் பூலே. அவரு அந்த காலத்துல அந்த அம்மாவுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து அவனை டீச்சர் ஆக்கி பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க சொன்னாங்க. அப்போ நம்மளுக்கு எல்லாம் பாடம் இருந்துச்சு, வேதசாலை பாடல், வேதங்கள் ஓதுற பாடம். அதை நாம படிக்க முடியாது, செல்காய் படிக்க முடியாது, பேக்வர்ட் கிளாஸ் படிக்க முடியாது, ஒன்லி பிராமணன் தான் படிக்கணும். அப்போ அவரு அவங்க மனைவியை ஜோதிபாஸ் பாய் அந்த அம்மாவை கிளாஸ் எடுக்க அனுப்புறா, டீச்சரை உருவாக்கி. அந்த அம்மா வர்ற வழியில இன்னைக்கு பேசுறாங்கல்ல, சனாதானத்தினுடைய உயர்ந்த ஜாதிகாரர்கள் நாங்கள் தான் எல்லாம் இதெல்லாம் பேசுறாங்கல்ல, இவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்க இருக்கிற சாணத்தெல்லாம் எடுத்து அந்த அம்மா மேல அடிச்சாங்க. முதல் பெண்மணி ஆசிரியர் இந்தியாவில் சாணத்தெல்லாம் எடுத்து அடிச்சாங்கன்னா, ஏன் மலத்தை கூட எடுத்து அடிச்சுக்கிறாங்க. அந்த அம்மா ரொம்ப வருத்தமா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னாங்கன்னா, அவர் சொன்னாரா, நாளிலிருந்து நீ ஒரு பேக்ல இன்னொரு புடவை எடுத்துன்னு போக கூடனாராம். ஏன்னா கிளாஸ் எடுக்கும்போது அத்தை கட்டி வச்சுட்டு இந்த புடவை கட்டின பாடம் கற்றுக் கொடுனாராம். உயர்வு தர ஜாதிகாரர்களுக்கே இவ்வளவு கொடுமாச்சுன்னா நம்மளுடைய சமுதாயத்துக்கு எவ்வளவு கொடுமா இருக்கும் நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த சிந்தனையோட படிச்சது தான் கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அம்பேத்கர். அவருடைய விழிப்புணர்ச்சி தான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல நிக்கிறோம். அவருடைய கொள்கை, அவருடைய பாலிசி, அவருடைய ஃபைட்டிங் நேச்சர் தான் இன்னைக்கு இந்த சமுதாயத்துக்கு நிறைய நிற்குது. இஸ்லாமிக் மக்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் பத்தி அவ்வளவு பேசியிருக்க மாட்டாங்க. பேசிப்பாங்களா? பேசியிருக்க மாட்டாங்க. எப்ப பேச வந்துச்சு தெரியுமா? அவங்களுக்கு நடந்த கொடுமை, இஸ்லாமிய மக்களுக்கு அரசாங்கத்தால் நடந்த கொடுமை. அப்போதான் அவங்க அம்பேத்கரை பத்தி கோட் பண்ணாங்க. ஈக்குவல் ரைட் சார், நாங்க இந்த மொன்ன சிட்டிசன் சார், நம்மளுக்கு அநியாயம் நடக்குது. எப்ப கோட் பண்ணாங்க? பாதிக்கப்படும் போதும். அப்படின்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் சென்டருக்கு மட்டும் வாழ்ந்தாங்க. இந்தியாவில் இருக்கிற அத்தனை கோடி மக்களுக்கும் தன் கருத்தை செலவழிச்சு இப்படித்தான் வாழணும்ன்றது கான்ஸ்டிடியூஷன் எழுதி வச்சுக்கிறார். அந்த கான்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொன்னா மக்கள் வாலிபனை சிந்திக்கணும். படிச்சா மட்டும் அறிவு வரணும்னு நினைக்காதீங்க. படிக்காதவங்களுக்கு கூட பகுத்தறிவு இருக்கும். அறிவை கூட பகுத்தறிவு ரொம்ப முக்கியம். which is good, which is bad, what I am, who I am, ஏன் என்ற கேள்வி கேட்டுதான் தீரணும், எதிர்த்து தான் தீரணும். இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல சொல்லுங்க கிடையாது. ஜெனரலாவே நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னா, தங்கம் இவ்வளவு உயர்ந்தது, தங்கம் உயர்ந்தது நம்ம நினைக்கிறோம். ஆனா தங்கத்து 22,000, புரோனியம் 1 கிராம் அதோட விலை எவ்வளவு தெரியுங்களா? 33 லட்சம் 1 கிராம். அடுத்தது கார்பன், டைமண்ட் மாதிரி இருக்கு அந்த கார்பன். நம்மளுக்கு எல்லாம் தெரியும் கார்பன்ல என்னென்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. அதனுடைய விலை எவ்வளவு தெரியுமா? 54 லட்சம் 1 கிராம். அப்போ தங்கத்துடைய விலை எவ்வளவு, அதனுடைய விலை எவ்வளவு? இதுக்கு மேல கலிபோர்னியான்னு ஒண்ணு இருக்குது. கலிபோர்னியா அது ஒரு நாட்டினுடைய பேரு. ஏன் கலிபோர்னியான்னு வச்சாங்க? 1950 கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில அதை ரிசர்ச் பண்ணி அந்த மெட்டலை கண்டுபிடிச்சான். அதனால அது பேரே கலிபோர்னியான்னு வச்சான். அதனுடைய 1 கிராம் எவ்வளவு தெரியுமா? 2.5 crores. அதுக்கு அடுத்து பிராங்கியாசம் என்ற ஒரு மெட்டல், இந்த ஆட்டோமம், வயர், ரேடியாலஜி, ஹேஸ், இதுக்கெல்லாம் தயார்படுத்த உபயோகப்படுத்துறது.
8131 கோடி ஒரு கிராம். இந்த மெட்டல் எல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன், இதுக்கு சம்பந்தமே இல்லை, ஏன் இவர் பேசுறாரு நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு மணிப்பூர் கலவரம் என்னத்துக்கு ஆச்சுன்னு தெரியல. அங்க இருக்கிற ஆதிவாசிகள் பல ஆண்டு காலமா வாழ்ந்துருக்கிறாங்க, பல 100 ஆண்டு காலமா. அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிற கனிம வளங்களை பிரைவேட்டுக்காரர் கொடுக்கணும். பிரைவேட்டுக்காரர் கொடுக்கணும்னா அந்த ஆதிவாசிகள் அங்க துரத்தணும். அந்த ஆதிவாசிகளை துரத்தணும் என்ன பண்ணா, கலவரத்தை உண்டாக்கணும். கலவரத்தை உண்டாண்டாங்க அந்த ஆதிவாசிகள் எல்லாம் வெளியே போவான், அதை நம்ம ஈஸியா வித்துடலாம். இதுதான் அவங்களுடைய பாலிசி. இந்த மெட்டலுடைய வேல்யூ 1 கிராம் எத்தனை கோடிகள் போதுன்னா, அங்க பல ஆண்டு காலம் வாழ்ந்த மக்கள், அந்த ஆதிவாசிகள் யாரு, நம்ம பிரசிடென்ட் இருக்கிறாங்கல்ல அந்த சமுதாயத்தை சார்ந்த ஆதிவாசிகள். நமக்கு என்ன வித்தியாசம், அவங்க காட்டுல வாழ, நம்ம குடிசையில் வாழும். ஒன்லி ரீசன். இந்த இந்தியாவில் எல்லா மதமும் சம்மதமா வாழணும், சரிசமமா வாழணும். இதைதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதி வச்ச கான்ஸ்டிடியூஷன். இந்த கான்ஸ்டிடியூஷன் ஒரு ஆபத்து வருதுன்னு சொன்னா, யங்ஸ்டர்ஸ் வருங்கால வாலிபர்கள் என்னெல்லாம் விடுங்க, கல்றைக்கு ஒரு அடிக்கிற அந்த ஒரு அடியில கல்ற போய் சேர்ந்துடும். ஆனா நீ நின்னுக்கிற இடம் நிறைய இருக்கு, அதை நீ தாண்டி வரணும்னா இதை தங்க வயல்ல படிச்ச வாலிபர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, திறமை இருக்கு, அறிவு இருக்கு, எல்லா யுக்தியும் இருக்கிற உனக்கு கோட்டை விட்டுறாத. ஏன் கோட்டை விட்டுறாதுன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்கிற நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கல, மக்கள் செல்வாக்குல ஜெயிக்கல. அந்த அம்மா ஓட்டு திருடிட்டாங்க, காசு கொடுத்து, காசை கொடுத்து ஓட்டை திருடிட்டாங்க. 2 நாள்ல ஓட்டுக்கு 1000 ரூபாய். அவங்களோட பிள்ளை அந்த வாலிபன் என்ன ஏத்துக்கணவன் விடாம போராடினா, எங்க பார்த்தாலும் எஸ்ஆர் தான் ஜெயிச்சு வரணும். என் வாலிபனுக்காக இந்த கூட்டம், என் வாலிபனுக்காக என்னுடைய வாய்ஸ், என் வாலிபனுக்காக இந்த ஒவ்வொரு மீட்டிங்ல 10 பைசா செலவு பண்ணாதவன் நான். அவனே பந்தல், அவனே ஸ்டேஜ், அவனே மாலை, அவனே மியூசிக் எல்லாம் வச்சு என்னை இட்டு போய் ஸ்டேஜ் மேல நின்று அழகு பார்த்து என்னை ஜெயிக்க வைக்கணும்னு பாடுபட்டுவேன். ஆனா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தாய்மார்களோ, அவங்க மனைவிமார்களோ, சகோதரிகளோ 1000 ரூபாய்க்கு என்னை வேலைக்கு வித்துட்டாங்க. 1000 ரூபாய்க்கு வித்துட்டாங்க. என்ன வித்தா பரவாயில்ல, உங்களை நீங்களே வித்துக்கினீங்களே, உங்களை நீங்களே வித்துக்கினீங்க. இன்னைக்கு நிலைமை என்ன, என்டி பிளாக்ல ஒரு 10 வாலிபம் போய்க்கிறான் எம்எல்ஏ கிட்ட. நம்ம அருமை சகோதரி இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிறாங்க. யாருன்னா இருக்கிறாங்க என்டி பிளாக்காரு கேட்கிறாங்க. நான் சொல்றது உண்மையா கேளுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. 10 பேரும் போய் எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைச்ச பதில் என்ன தெரியுமா, ಏನಕ್ಕೂ 2,000 ಕೊಟ್ಟಿಲ್ಲ ನಾವು ನಮ್ಮ ಸರ್ಕಾರ, ನಿಮಗೆ ಬಸ್ ಫ್ರೀಯಾಗಿ ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ಅಕ್ಕಿ ಫ್ರೀಯಾಗಿ ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ಇನ್ನೇನು ಮಾಡಬೇಕು ನಿಮಗೂ? ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಕೇಳಿ ಎಷ್ಟು ದುಡ್ಡು ಕೊಟ್ಟಿದ್ದೆ ನಾನು? ஆச்சு கிடையாது கேட்டு வந்து வேதனை வந்து நின்னாங்க எம்டி பிளாக்ல பிள்ளைங்க. பாத்தியா எப்படி இருக்குது? நான் அப்படி என்னையெல்லாம் சொல்லியிருப்பேனா? யோசிச்சு பாருங்க. காரணம் என்ன கூட்டம் போடுறது இவங்களுக்கெல்லாம், அந்த ஊருக்காரங்களுக்கு கடைசி வீட்டில் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க. அதான உண்மை. ஆனா நான் அப்படி இல்லை. இது ஏன் போடுறன்றது நீ விழிப்புணர்ச்சியோட இரு. ஏன்னா ஓட்டு போடுற உரிமை உண்ணுது. இட் இஸ் யுவர் ரைட், யுவர் மைண்ட். நீ அதை போடல நான் என்ன பண்ண முடியும்? நீ சொந்த புத்தி வைக்கணும். உனக்குன்னு ஒரு அறிவு இருக்கு, யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் போடு அப்படி லட்சம் சொல்லிட்டோன்னா அப்படியே ஊர் மக்கள் போட்டுருவாங்களா? அவங்க சிந்திக்க மாட்டாங்களா? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு அம்மாவும் ஒரு மகனும் பேசுறாங்க. டேய் என்னடா வாழ்க்கை இவ்வளோ பேசிட்டு ஓட்டுக்கு லஞ்சம் வாங்கி நிற்கிற, எப்படா நியாயம்? அம்மா மகனை கேட்குறாரு. அம்மா அப்பா பேசினுக்கும் போது நான் கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி, அப்பா கஷ்டப்படும் போதோ ஓட்டுக்கு லஞ்சம் வாங்குறது ஒன்றும் தப்பு இல்லை, அது நம்ம காசுமா, அவன் கொடுக்கணும் நம்மளுக்கு, அதை நான் வாங்கிக்கினேன். நம்ம அப்போ ஓட்டு யாருக்குடா போடுவேன்? அவன் கேட்குறான். லஞ்சம் கொடுத்துல தானே ஓட்டு போடணும். அது எப்படிமா போட முடியும்? லஞ்சம் கொடுத்துல ஓட்டு போடுறது நான் சட்டக்குதான் என்ன? நம்ம காற்று நம்ம கொடுத்தாங்க வாங்கிக்கினாங்க. அப்போ அவன் கேட்டா என்னடா சொல்லுவேன்? நெஞ்சாரும் நன்றின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அப்போ யாருக்கு தானே நீ ஓட்டு போவ? யார் இந்த நாட்டுக்கு, யார் பொது சேவை செய்யறதுக்கு
தன்னலத்தை மறந்துருக்கானா அவனுக்கு தான் ஓட்டு போடுவானா. அந்த அம்மா வாய் வச்சு பேசாத நின்றாங்க. கரெக்டாக நான் சொன்னது, யார் தன்னலம் கருதாத இந்த நாட்டு மக்களுக்கும் நாட்டு மக்கள் இருக்கிறவங்க நன்மையை கருதி வேலை செய்யறானோ அவனுக்கு தான் என் ஓட்டு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், காசு கொடுத்துட்டா இல்ல போனா சும்மா இருப்பாளா, எப்படி ஒரு ராகம் வர்றதுக்கு. அதான் எப்படியும் அவன் பிள்ளை ஒரு ஓட்டு போட்டுறான் எஸ்ஆருக்கு, அவர் ஜெயிச்சிடன்னு சொல்றாங்க எல்லாரும். எப்படி ஜெயிச்சிருன்னு சொல்லி என்ன போட்ட விட்டாங்க. குழந்தைகள்லாம் பால் கழுவுதான், நாட்டில் பால் இல்லை. ராஜா சொன்னாராம், எல்லாரும் மக்கள் நீங்க உதவி செய்யணும், நான் பெரிய ஒரு டேங்க் கட்டுறேன், அந்த டேங்க்ல நீங்க எல்லாம் வந்து ஆளுக்கு ஒரு சொம்பு பால் ஊற்றிடணும். ராஜா சொல்லிட்டாருன்னு சொல்லி எல்லாம் பால் ஊற்றினாங்களாம். ஒரே ஒருத்தர் மட்டும் யோசனை பண்ணானா, இவ்வளோ பால் ஊற்றுறதுல ஒரு சொம்பு தண்ணி ஊற்றினா கண்டா குடிக்க போற ராஜா, இது ஒரு சொம்பு தண்ணி கொண்டாந்து ஊற்றினான். மறுநாள் பொதுமக்கள் எல்லாம் கூப்பிட்டாரா ராஜா, டேங்கை திறந்தாராம், பாருங்க மக்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கெல்லாம். திறந்தா இவன் எப்படி நினைச்சானா, அப்படியே ஒரு ஒருத்தர் நினைச்சுன்னு ஒரு சொம்பு தண்ணி தான் ஊற்றிக்கிறாங்க. இவன் என்ன நினைச்சான், நம்ம ஒரு சொம்பு ஊற்றினா கண்டா பிடிக்க போறாரு இல்லை, இப்படி ஒரு ஒருத்தர் அதை தான் நினைச்சான். நினைச்சுனா இல்லை, அந்த டேங்க் ஃபுல்லாக இருக்கிற தண்ணி தான் அங்கதான். அதனால எஸ்ஆர் ஜெயிக்குவாரா புள்ள ஒரு ஓட்டுன்னு சொல்லி இந்த தாய்மார் 4 நாள் ஓட்டு 5 ஓட்டு அந்த அம்மாவுக்கு போட்டாங்க. அந்த அம்மா எனக்கு எப்படி ஜெயிக்கிறேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி பாரு, இப்படித்தான் ஜெயிக்கணும் எனக்கு என்ன தெரியும். பணியாரம் சுட்டு வை, நான் புருஷங்காரன் பணியாரம் சுட்டு வை, நான் போயிட்டு வந்து சாப்பிட்றேன். நான் இந்த அம்மாவும் பணியாரம் சுட்டுக்கிறாங்க, ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க, டேஸ்டாக இருந்தது. அது வரது கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு ஒன்று ஒன்றா துண்டுக்கிறாங்க. 9 துணி போட்டாங்களா, 10 பணியாரம் சுட்டு வச்சு டேஸ்டாக இருக்குது. புருஷங்காரன் வந்தான், காலெல்லாம் கழுவிக்கினேன், எடுத்து வச்சு அந்த பணியாரம் எடுத்து வச்சுக்கேன். நீ வரதுக்கு லேட் ஆச்சா, ஒன்று நான் சாப்பிட்டேன், ரொம்ப ருசியாக இருந்துச்சு, 9 சாப்பிட்டு எப்படி சாப்பிட்டேங்க. அவன் போவான், எப்படி சாப்பிட்டேன்னா அந்த ஒரு பணியாரத்தை எடுத்து இப்படி தாங்க சாப்பிட்டேன். அதுவும் போச்சு. என் கெதி அந்த நிலைமை தான், பணியார கதை தான். யாரை குறை சொல்றது நானு சொல்லுங்க, யாரை குறை சொல்ல முடியாதுல்ல. சமயோக புத்தி இருக்கணும். சமயோக புத்தி என் தங்கவயல் மக்களுக்கு இருக்கு. அறிவின் ஜீவிகள். நான் பெருமைக்கோ இல்லை நான் எலெக்ஷன் நிற்கிறேன் அதுக்காக நீங்க எனக்கு ஓட்டு போடுவதுக்காக இல்லை. இப்போ எனக்கு எலெக்ஷன் சம்மந்தம் இல்லை, நான் கேண்டிடேட் இல்லை, எனக்கு ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உன் திறமை எனக்கு தெரியும், உன் திறமை எனக்கு நல்லா தெரியும், நீ அறிவாளி. ஆனால் உனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, உனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல மேலே போறதுக்கு. ஏகப்பட்ட ஃபேக்டரிகளாக இருந்து அந்த இடத்துல நீ இருந்தீங்கன்னா உன் படிச்ச குவாலிஃபிகேஷன்லாம் என்னதான் பணக்காரன் ஆகிட்டு இருப்பீங்க எல்லாரும். என் பிள்ளைங்க அந்த வாய்ப்பு கிடைக்காதனால சொர்ணா ட்ரெயினில் ஏறி போயிடுது. வாய்ப்பு கிடைக்கணும்ல, இதான் ரீசனு. எவனுக்கு நாலேஜ் இல்லை. பங்கார்பேட்டில், கோலாரில், ஏன் ராஜ்பேட் ரோட் சைடில் சார் ஊம் டு யார் ஓட் சார்னு கேட்டா ஏன்றது எழுதுறேன். நம்ம பிள்ளைகளை கேளு, யா அதில் ஓட்டுட்டு போவான். இவன் ஸ்டைலே வேற. அந்த கலாச்சாரம்லாம் குறைஞ்சனே வருது பார்த்தீங்களா? நம்ம கலாச்சாரம் குறைஞ்சனே வருது. முந்தெல்லாம் பிரிட்டிஷ் கலாச்சாரம் நம்மளுக்கு, இப்ப என்ன கலாச்சாரம் இந்த விழிப்புணர்ச்சி தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பாபா சாஹேப் அம்பேத்கர் பெரிய கோட்டீஸ்வரர் இல்ல, 3 கோடி ரூபாய் கோட்டு போடல அவரு. கோல்டு லைன் நம்ம பிரைம் மினிஸ்டர் போடுறாரு 3 கோடி அந்த கோட்டு. ஆனா அவர் சொன்னது என்ன, நான் டி ஆக்ஷன் இருந்தார். ஓகே, உன் அதிர்ஷ்டம் குருட்டு அதிர்ஷ்டம், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. பாபா சாஹேப் அம்பேத்கர் ஏழை தானே, ஏன் கோட்டு போட்டா டை கட்டினார். அவர் கேட்டாங்க பிரஸ்காருங்க, உங்க மக்கள் எல்லாம் இப்படிக்கிறாங்களே, நீ மட்டும் கோட்டு டை எல்லாம் போட்டு வரீங்களே எப்படின்னு. அவர் சொன்னாராம், எங்க மக்கள் இதில் நான் ஏழையா இருந்தேனாக்கா அவன் என்ன நினைக்குவான் தெரியுமா, அவரே எப்படிக்கிறாரு நம்மளுக்கு கோமனை கூட வேணுமா, மேலே ஒரு சட்டை போட்டு போதா அப்படின்னு நினைக்குவான். நான் இப்படி இருந்தேனா தலைவர் எப்படிக்கிறாரு, நம்மளும் அப்படி போனான்னு கொஞ்சம் சும்மா ட்ரெஸ் பண்ணுவாங்களா, இல்லைன்னா துணியில இருந்து வந்துருப்பான். யாரை நினைச்சு ஷூட் போட்டார் அவரு. என் மக்கள், நான் ஒரு லுங்கி கட்டினேன், ஷர்ட் பேண்ட் கூட ஒரு செருப்பு கூட உட்காந்துனாக்கா நீ லுங்கில வந்து என்கிட்ட தலர இது இப்படி சொல்லுற, அது கேட்கவே இல்லையா? நான் அப்படி இல்லாதனால என்ன பண்றேன், ஐயோ தலருக்கு லுங்கில போனா திட்டு வரேன்னு நினைக்கிறேன் இல்லையா? எனக்கு தெரியும் நீ லுங்கில வர்றதே இல்லை யார்கிட்டயா, தலர் திட்டுவாரு. எஸ், நம்ம இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும். இதுதான் அன்கட்ட தெய்வம் பாபா சாஹேப் அம்பேத்கர் நம்ம ஊர்லயும் எழுதினாரு. இப்ப அவர் எழுதினதெல்லாம் நம்மளுக்கு ரிவர்ஸா பண்றதுக்கு தொடர்ந்து வந்துருக்குது. ரிவர்ஸ் அது தடுக்கணும்.
அதை தடுக்கணும் என்னுடைய வாலிபர்கள் மட்டும்தான் முடியும். என்னை படிச்ச இளைஞர்கள் மட்டும்தான் முடியும். என் சகோதரன் கிட்ட தான் முடியும். உழைப்பாளி கிட்ட தான் முடியும். உழைக்கிறவன் தான் உயர்ந்தவன். உழைக்கிறவன் தான் உயர்ந்தவன். சொகுசா கொள்ளச்சின் துள்ளுகிற உயர்ந்தவன் கிடையவே கிடையாது. அந்த விழிப்புணர்ச்சி, சமயோத புத்தி வேணும். சொந்தமான யோசிக்கூடாது இருக்குது, அதை உபயோகப்படுத்துறது இல்லை. ஒரு மந்திரி சபையில் ஒரு ஆட்டா கிட்ட ஒரு மந்திரி இருந்தாங்க. ரொம்ப அறிவாளி, அவன் ரொம்ப புத்திசாலி. நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் ராஜாவுக்கு எடுத்து சொல்றவன். ராஜாவும் சிந்தனை செய்து அவன் பேச்செல்லாம் ரொம்ப கேட்குவாரு. ஆனா அங்க ஒரு குரூப் இருக்குல்ல, பொறாம பிடிச்சிடுங்க, ஐயோகினுங்க, இவனை எப்படியாவது ஒழிக்கணும். என்ன ராஜாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, இவனை ஒழிக்க கட்டினா தான் நம்ம மேல வர முடியும் என்ன வச்சுக்கின்னு அவன் மேல இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லின்னு வராங்க. எறும்பு ஏற யாரோ கல்லு மேல அது கூட துரும்பாயிடும். எறும்பு ரொம்ப வெயிட்லெஸ், ஆனா கண்டினியூவா அந்த கல்லு மேல போயிருந்தா அந்த கல்லு கூட அந்த வழியாயிடும், ஓட்டாயிடும். அந்த மாதிரி சொல்ல சொல்ல அவர் மைண்ட்ல ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவருடைய ராணி தவறான பாதையில போறத இந்த மந்திரி கண்டுபிடிச்சிட்டாரு. அவனுக்கு பயம் வந்துருச்சு, எங்க ராஜா கிட்ட சொல்லிட்டு போறானோ நம்ம செய்யற தவற அப்படின்ட்டு அவனுக்கு முந்திக்கிட்டு போய் உங்க மந்திரி என்கிட்ட தகாத முறையில் நடந்துக்கிறான்னு போட்டு கொடுத்துட்டான். ஏற்கனவே ஒரு மண்டை சூட இருக்கிறவரு இவர் இப்போ கரெக்டா மாட்டினான்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டாளர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கூட பராமரிச்சு சொல்றாங்க. இந்த சிரசேதம் செய்திடணும் ராஜா, இவனை இப்படியே விடுறோம். ராணிக்கிட்ட இப்படி நடந்துக்கிறான், நாங்கள் முன்கூட்ட சொன்ன இல்லை, நீங்க எங்களை நம்பல, இப்போ ராணியை சொல்லிட்டாங்க. நாம இவன் ஒரு ஓலை எழுதுறாமா. ஓலை எழுதிட்டு அடுத்த நாட்டு ராஜா கிட்ட கொண்டு போய் இந்த ஓலையை பிரிக்காத கொண்டு போய் கொடுனாங்க. இவன் எடுத்துன்னு போய் கொடுத்தான். அவன் எடுத்து அப்படியே பிரித்து பார்த்துட்டு எல்லாம் மேலே கீழே படிச்சானா. படிச்சுட்டு அவனே பார்த்துனானா, என்ன ராஜா எழுதிக்குதுன்னு கேட்டான். இவன் டேய், உன்னை சிரசேதம் செய்ய சொன்னாங்க, மார்கால் மார்கை எடுக்க சொல்லி எழுதிக்கிறா இதுல, அதுதான் படிச்சுட்டு உன்னை பார்க்குறேன், நீ என்னடா பண்ண அவ்வளோ பெரிய தப்புன்னு கேட்டாங்க. இவன் புரிஞ்சுக்கிட்டான், நம்மளை பழி வாங்கிறதுக்கு திட்டம் போட்டு நம்மளை கிளீனாக காலி பண்ணுறாங்க. நான் டக்குன்னு அவன் மைண்ட் என்ன வந்துச்சு, அவன் தகவல்காக பிறந்திருப்பான் ஒரு காலத்தில் இந்த மண்ணில். அதனால அவன் புத்திசாலித்தனம் என்ன ஆச்சு தெரியுமாங்க? ஆமா ராஜா, என் ராசிக்கு இதை என் ஜாதகம், எந்த ஊரில் நான் இருந்தாலும் 12 வருஷத்துக்கு அந்த ஊரில் மழை ஒன்றுமே பெய்யாது, வறண்டு போயிட்டு மக்கள் எல்லாம் சாவுக்கு ஆளாயிடுவாங்க. அது என் ஜாதகத்தில் இருக்கிறதுனால எங்கள் ராஜா என்ன பண்ணாரு, இங்கே சிறைசேதம் செய்தா இந்த நாட்டு மக்கள் தரித்திரம் பிடிச்சிக்கும், அந்த ஊருக்குள்ள போயிட்டு செய்தாக்கா அது அவங்கள போய் சேர்த்துரும் சொல்லி தான் அனுப்புனாரு, எனக்கு தெரியும் அப்படின்னா. அந்த ராஜா அள்ளிட்டு போட்டான். இன்னும் சிறைசேதம் செய்தா யார் நாட்டில் 12 வருஷம் மழை வராத மக்கள் எல்லாம் கொடுப்பா ஆளாவாங்க, இன்னும் மாதிரி அயோக்கியனா இருப்பான், யார் நாடு அழியணும்ட்டு அனுப்புனானா உன்ட்ட கீழ்ச்சி போட்டு உடனே கூட நம்ம நாட்டு எல்லைக்கு வந்தாட பத்திரமா விட்டுவாங்கடா. நம்ம இவன் வந்து அரசு சபையில் நிற்கிறானா, எல்லாம் முடிக்கிறான். இது அவனுக்கு புத்தி கூர்மை. ராஜா அனுப்புனாருன்னு மூச்சு என்ன இருக்கும். ஆனா என்ன அழகா சொன்னான், எங்க ராஜா நாட்டில் இப்படி அவன்ட்டு தான் உங்க நாட்டுக்கு அனுப்புனாருன்னா, அவன் நாட்டில் செய்தா ஒத்துவானா, இவர் பத்திரமா கொண்டு போய் விடுறாங்க. அவ்வளவு திறமை வாய்ந்த வாலிபன் நீங்க இருக்க, அதை நீ மறந்துடாத. உனக்கு நான் ஞாபகம் விட்டுறேன், உங்கள்கிட்ட அந்த திறமை இருக்கு, நீ செய்யணும். உலகத்திலேயே சில உண்மைகள் எல்லாம் ஏத்துக்கணும், சயின்ஸுக்கு அப்பாற்பட்டது இதெல்லாம். யார் யாரு இஸ்லாமிக் மக்கள் இருக்கிறாங்களோ அவங்க மெக்கா மதீனா போகணும்னு ஆசை. அந்த மெக்காவுக்கு போகும்போதோ அவங்களுடைய சரித்திரம் என்ன சொல்லுது தெரியுமா? 5000 வருஷத்துக்கு முன்ன 31 மீட்டர் கிணறு ஒன்று இருக்குது அங்க. எவ்வளோ? 31 மீட்டர் கிணறு 5000 வருஷத்துக்கு முன்ன. சுத்தி பாலைவனம், சுத்தி பாலைவனம். ஆனா அந்த நீர் ஊற்று இன்னும் கூட வரல. ஒரு நாளைக்கு 28 லட்சம் வாட்டர் எடுக்கிறாங்க வெளியே, 28 லட்சம் வாட்டர். ரம்ஜான் பீரியட்ல, நோம்பு கும்பிடுற பீரியட்ல ஒரு நாளைக்கு 28 லட்சம் ஜனம் அங்க கூடுறாங்க. அவ்வளவு பேருக்கு அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி தான், அந்த தண்ணி பேர் தான் ஜம்ஜம். பல வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்கள் கொண்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க, அந்த தண்ணியில ஒரு புல்லு பூண்டு பூச்சி ஒண்ணுமே இருக்காது. ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அத்தனையும் குளோரைடு போட்ட அவ்வளவு கிளீன் வாட்டர். இது யார் உருவாக்கணும்? எங்கேயோ ஒரு தெய்வம் இருக்கும்ல, பார்க்காத கண்ணுக்கு இருக்கும்ல. இதுதான் உலக அதிசயம். அந்த மக்கள் ஒன்று கூடி வாழ்றாங்க. அரேபிய நாட்டில் இருந்தாலும் அதே தான் இந்தியாவில் இருக்கிறாங்க. முஸ்லிம்ஸ் இந்தியாவில் இருக்கிறாங்க. பாகிஸ்தான் எல்லாம் இந்தியா கூட இருக்கும்போது என்ன ஆச்சு? பாகிஸ்தான் தனிநாடு கேட்டு பிரிச்சுட்டாங்க. இப்போ நாட்டுக்கு எல்லை கோடு போடணும்ல, எல்லை கோடு போடுறாங்க. இது பாகிஸ்தான், இது இந்தியாவில்.
அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்ல மனநோயாளிங்கிறாங்க, மைண்ட் சரியில்லாத மனநோயாளியும் வாழ்ந்துருக்கிறாங்க. இப்போ அந்த பில்டிங்கு கோடு பின்னாடி பக்கம் இழுத்தாக்கா பாகிஸ்தானுக்கு போயிடும், முன்னாடி இழுத்தா இந்தியாவுக்கு வந்துடும். இப்போ எப்படி கோடு போடுறது? இடிக்க முடியாது. அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலான்ட்டு அவங்களே கேட்குறாங்க இந்த மனநோயாளிங்கிட்ட, நீங்க பாகிஸ்தான் போறீங்களா இல்ல இந்தியாவுக்கு போறீங்களா, எந்த இடத்துல இருப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்க இருக்கிற இடத்துல இருக்கிறோம், அப்பா விட்டுடலான்னு நாங்க எங்க போக வேண்டியதே இல்லை, நாங்க இருக்கிற இடத்துல இருக்கிறோம். நாங்க இதுல இருந்து யார் அறிவாளி? மனநோயாளி தான் அறிவாளி. இவன் தான் மனநோயாளி. எப்படி அந்த பக்கம் போட்டா அது பாகிஸ்தான், இந்த பக்கம் போட்டா இந்தியா. நீ எங்க இருக்கணும்னா இருக்கிற இடத்துல இருக்கிறான்னா. இதுதான் எல்லைக்கோடு, இதுதான் சிஏஏ, சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க படிச்சிருக்கீங்க. ஏன்னா சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், நீ இந்த மண்ணில் பிறந்து குடியுரிமை இருக்கா, இந்த மண்ணில் பிறந்தவங்க தானே, அதுக்கு என்ன அர்த்தாச்சு? உன் சர்டிஃபிகேட் காட்டணும், உங்க அப்பா சர்டிஃபிகேட் காட்டணும், உங்க தாத்தா சர்டிஃபிகேட் காட்டணும். தாத்தா படிக்கவே இல்லை, கேஜி போகும்போது அண்டர் கிரவுண்டில் வேலை செய்தாரு, ஃபைனாட் சர்டிஃபிகேட் எங்கே இருக்கும்? அவர் புள்ளையும் படிக்கல, அண்டர் கிரவுண்ட் எம்ப்ளாய். நீ படிச்சுக்கிற, உங்க அப்பா சர்டிஃபிகேட் குடும்பம் பண்ணி இந்த குடிமகன் இல்லையா? இதை தான் அம்பேத்கர் எழுதி வச்சுக்கிறோம் ஆர்டிகல்ல, இதெல்லாம் கான்ஸ்டியூஷன் எழுதி வச்சுக்கிறாரு குடியுரிமை எப்படி இருக்கணும்னு. இதுக்கெல்லாம் வாலிப தான் நீ யோசிக்கணும். நீ யோசிக்கலன்னா ஒன்றும் பண்ணவே முடியாது. இந்த விழிப்புணர்ச்சி தான் நான் உங்களுக்கு சொல்றது. வெறும் எலெக்ஷன் மட்டும் முக்கியம் இல்லை, நம்மளுக்கு யாருக்கு ஓட்டு போடுறது முக்கியம் இல்லை. யாருக்குன்னா ஓட்டு போடு, எம்பி ஆகட்டும். அந்த எம்பி மேடையில வந்து நான் எம்பி ஆனோம், if I become an MP what I'm going to do சொல்லிருப்பாரா? சொல்லுங்க, சொல்லிருப்பாரா?